ஆனால் எனக்கு அப்ரைசலில் எனக்கு அவ்வளோ கோவம் இல்லை சார், எனக்கு ஓகே தான். எனக்கு என்னன்னா இதில் கிரிமினல் செல்ஃப் அப்ரைசல்னு ஒன்று இருக்குது. கடந்த 1 வருஷத்தில் நீ என்ன வேலை பார்த்த அப்படின்னு என்னை கேட்டால் என் மைண்டு பிளாங்க் ஆகிடும் சார். காலைல என்ன சாப்பிட்டேனாலே எனக்கு மறந்துடும் சார். 10 நேரம் காலைல என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா ஏதோ சாப்பிட்டேன்டா ஓகே அப்படின்னு. என்னன்னா எனக்கு பரவாயில்ல சார், என்ன எழுத சொன்னால் எழுதிடுறேன் ஓகே. அதில் என்னடா 5 செக்ஷன், என்னெல்லாம் ஒர்க் பண்ணேன்னு எழுது, என்னெல்லாம் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் டிஸ்பிளே பண்ண எழுது, என்னெல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்த எழுது, எப்படியெல்லாம் நீ டீம் பிளேயர்னு ப்ரூவ் பண்ணேன்னு எழுது, என்னெல்லாம் லேர்னிங் இந்த வருஷம் புதுசாக கற்றுக்கிட்டேன்னு எழுது. அப்புறம் அந்த 5 கேட்டகரி இருக்கும், 6ஆவதா எக்ஸ்ட்ராவா தான் இருந்தேன் எழுதுன்றான் சார். என்ன திமிர் இருக்கணும் படவா ராஸ்கல், 5 கேட்டகரிக்கு என்ன எழுதுன்னு தெரியாம ஒரே சுத்தி சுத்தி எழுதி வச்சிருக்கேன். இது ஏன் இப்படி இருக்குங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். இதை கிரியேட் பண்றது ஹெச்ஆர் சார். அவன் எங்கேயோ போயிட்டு மணிப்பால் யூனிவர்சிட்டியில ஏதோ யூனிவர்சிட்டியில MBA படிச்சுட்டு வந்தான் சார். அவன் சப்ஜெக்ட் புக்ல இருக்கிற 5 சாப்டரை ஹெட்டிங்கா கொடுத்தான், இனிஷியேட்டிவ், டீம் பிளேயர், லீடர்ஷிப், இன்னோவேஷன், லேர்னிங் அப்படின்னு. ஏன்னா யாரா ஹெச்ஆர் இருக்கீங்க? இல்ல இருக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லை. அவங்க இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஏன்னா நான் வேலையிலே கிடையாது. நான் ஏன்டா பயப்படுறேன்? அப்பப்ப நானே பயந்துருவேன், யாரா ஹெச்ஆர் இருக்காங்களா? அப்புறம் சரி நீ வேலை இல்லையா, நீ ஏன்டா இன்னும் பயந்துருக்க? ஹெச்ஆருக்கு அப்ரைசல் ஃபார்ம் ஃபில் பண்ணா அப்படி ஆரம்பிப்பாங்க சார், செம்மையா ஆரம்பிப்பாங்க. கம்பெனி ஃபண்ட்ல இருந்து 5 லட்ச ரூபாய் எடுத்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கருக்கு கொடுத்து அவன் மூலமா இவங்களுக்கு மெடிடேஷன், யோகாலாம் சொல்லி எம்ப்ளாயிய மனசெல்லாம் குளிர வச்சுட்டேன். ரெஸ்ட் ரூம்ல இந்த டிஷ்யூ பேப்பர்லாம் எடுத்து தூக்கி எறிஞ்சு என்விரான்மெண்ட்டை சேவ் பண்ணிட்டேன். ஈது, ரம்ஜான், கிறிஸ்மஸ், பொங்கல் எல்லாத்துக்கும் நான் ஃபங்க்ஷன் கண்டக்ட் பண்ணி யூனிட்டி இன் டைவர்சிட்டி, நேஷனல் இன்டெகிரிட்டி, நேஷனல் ஜியாகிரபிக் சேனல் எல்லாத்தையும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். சும்மா இருந்த எம்ப்ளாயிக்கு வேலை பார்க்கும்போது 2 தடவை கண்ணை சிமிட்டு 3 தடவை உட்காந்து எழுந்திரி அப்படின்னு ஒரு மெயில போட்டு அவங்க ஹெல்த்தை காப்பாத்தி அவங்க உசுரோட இருக்கிறதுக்கு நான் தாங்க காரணம் அப்படின்னு எழுதி முடிச்சு அந்த ஹெச்ஆரோட ஃபார்மை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அப்ரைசல் ரேட்டிங் கொடுக்கணும்னே தோணாது. நோபல் பீஸ் பிரைஸ் கொடுங்கடா. என்னடா இது மகாத்மா காந்தி, மார்ட்டின் லூத்தர் கிங், கிரெட்டா தன்பர்கர் கலந்து வச்ச மாதிரி ஒரு ஹெச்ஆர் ஆடா நமக்கு அப்படிங்கிற அளவுக்கு சார். லிட்டரலா நான் அவங்க அப்ரைசல் ஃபார்ம் நான் அவங்க ஓட்டு போட்டுருவேன் சார்.